அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டவினர்களே, நமது வாராந்த மனாபில் இஸ்லாம் ஹுத்பா மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் 187வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். வளமை பெறும் முதலாவது மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் எடுத்திருந்தார்கள். இந்த ஹுத்பாவுடைய தலைப்பு மன நிம்மதி, உல அமைதி, மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணிகள், மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு உஷாத்துணையான காரணிகள். ஹம்து சொல்லவா தக்குவாவுடைய வசதிக்கு பின்னால் தக்குவாவுடைய வாய்த்தவர்கள் இமான்தாரி அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். அவனுடைய வழியை நீங்கள் போராடுங்கள், தியாகம் செய்யுங்கள், நீங்கள் ஜெயம் பெறலாம். மாயிதா 35 வசனத்தை ஓதி, முஸ்லிம்களே, பொதுவாக மன மகிழ்ச்சி, உள்ளத்துடைய சந்தோஷம், மன நிம்மதி, வாழ்க்கை தூய்மையாக களங்கமற்றதாக அமைவது ஒவ்வொரு மனிதர்களுடைய இலக்காக இருக்கிறது. மக்கள் அனைவர்களும் அன்றாடம் தேடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே புத்திசாலிகள் பொதுவாக அடைவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம்தான் மன நிம்மதி. எல்லோருடைய முயற்சியுடைய இறுதி இலக்கு மன நிம்மதி, சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு வகையிலே அவர்கள் உதவி அந்த விடயத்தை தேடிக்கொள்கிறார்கள். அதுக்கேற்ற சகல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கான காரண கர்த்தாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முனைகிறார்கள். அதற்காக பயணிக்கிறார்கள். அந்த பயணத்தினூடாக, அந்த காரணியினூடாக, அந்த தான் ஈடுபடுகின்ற ஈடுபாடுகளினூடாக இந்த மன நிம்மதி அடைய வேண்டும். அதே போன்று அந்த நோக்கத்தை அடைவதற்குத்தான் எல்லோருடைய முயற்சியுடைய இறுதி அம்சமாக, இலக்காக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் மன அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வதென்பது அல்லாஹ் காட்டுகின்ற வழிகாட்டலினூடாகத்தான் நடக்க முடியும். அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம்தான், அவர் அல்லாஹ்வின் மூலம் காட்டப்படுகின்ற வழிகாட்டலை புரிந்து நடக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தோஷம் ஏற்படுவதற்கு மிக காரணமாக அமையும். அதுதான் மன மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையும். நிம்மதியான வாழ்க்கைக்கும் அது துணையாக அமையும். அதுதான் அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை புரிவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய சக்திகளை புரிவதுதான். அல்லாஹ் ஒளி மூலம் உள்ளத்திலே ஒளியூட்டி அவர்களுக்கு ஒரு அடியானுக்கு வழிகாட்டக்கூடிய விடயம்தான் மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். அல்லாஹ்வை கொண்டு மன அமைதி அடைவது, அல்லாஹ்வுடைய விடயங்களை கொண்டு மன நிம்மதி அடைவது, ஆறுதல் அடைவது, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவா கொள்வது. ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வது அனைத்து மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், பாக்கியங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு விடயம். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்வது முழு சந்தோஷத்துடைய அடிப்படை. எல்லா சந்தோஷங்களையும் ஒன்றர பொதிந்த ஒரு விடயம், அவருடைய அடிப்படை. பொதுவாக எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தீனை கடைபிடிக்குமாறு அல்லாஹ்வுடைய வேதம், திருவேதம் எப்பொழுதுமே நம்மை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கட்டுப்படுமாறு, எப்பொழுதுமே அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்குமாறு, அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகள், வாழ்க்கை முறைகளிலே நிலையாக செயல்படுமாறும், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுமாறும், பாவங்களை விடுமாறும் எப்பொழுதுமே குர்ஆன் நமக்கு வழிகாட்டி கொண்டு, ஞாபகமூட்டி கொண்டு இருக்கிறது. எப்பொழுதுமே இப்படியான விடயங்களை கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கிறது. மனமான வாழ்க்கை, இம்மை மறுமையில் உலகத்தில் நிம்மதியான மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் என்று குர்ஆன் பின்வரும் ஆயத்திலே மிக முக்கியமான விடயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த விடயத்தை பொறுப்பேற்ற மன நிம்மதியை, மனமான வாழ்க்கையை நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் இங்கு வாக்களிக்கிறான். யார் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நல்லமல் செய்கிறார், ஈமான் கொண்ட நன்மையில் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார் என்றால் அவரை நாங்கள் நிச்சயம் மனமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வைப்போம். அவர்கள் செய்து கொண்ட நற்கிரியைகளின் காரணமாக சிறந்த கூலி அவர்களுக்கு நாம் நிச்சயம் கொடுப்போம். ஆயத் சொன்னால் துணை. எனவே இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு ஒரு உத்தரவாதம் அளித்திருக்கிறான். மனமான வாழ்க்கை வேண்டுமா, ஈமான், சாலிஹான அமல், நல்லமல். பொதுவாக அடுத்த விடயமாக சொல்கிறார்கள், ஈமான், அல்லாஹ்வை புரிதல், அல்லாஹ்வுடைய வல்லமை அறிதல், ஈமான். அதுக்கு அடுத்ததாக படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது. உபகாரங்களுடைய சகல வகைகளிலும் ஒன்று அவர்களுக்கு எது பயனளிக்கும் அதை கொண்டு பயனளிப்பது, அவர்களுக்கு பொருளாதார உதவி, அவர்களுக்கு நம்ம பட்டம் பதவியினூடாக அவர்களுக்கு சேவை, நல்ல பிரயோசனமான அறிவை, ஞானங்களை கற்றுக் கொடுப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, உறவினர்களை, இலபத்துகளை சேர்ந்து நடப்பது, உபகாரம் செய்வது,
ஒத்தாசை புரிவது, சதகா, தான தர்மங்கள் கொடுப்பது, இது அனைத்திலுமே உள்ளம் செய்கின்றவருடைய உள்ளத்திலே ஒரு சிறந்த ஒரு விரிவு, விசாலம், சந்தோஷம் ஏற்படுவதில் பெருந்தாக்கம் இருக்கிறது. இப்படியான விடயங்களை செய்கின்ற நபருக்கு உல மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, மன நிம்மதி கிடைக்கும் என்பதிலே இந்த செயல்கள் மிக பிரதிபலிப்புள்ள செயல்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அடியார்களே, மூன்றாவது விடயமாக மன அமைதிக்கு அவர்கள் சொல்கின்ற காரணிதான், ஒரு மனிதன் முழு பங்கை, நட்பாக்கியம், சந்தோஷத்துடைய மகிழ்ச்சியின் முழு பங்கை அடைவதற்கு, வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணிதான், தூண்டுகோல் தான் தீய குணங்களை விட்டு ஒதுங்குவது, கெட்ட குணங்களை விட்டு ஒதுங்கி நடப்பது, குரோதங்கள், வஞ்சகங்களை விட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது, எப்பொழுதுமே கசடுகளை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, எப்பொழுதும் குரோதம், வஞ்சகம், வைராக்கியத்தை விட்டும் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு சில அடிப்படையான வழிகாட்டல்களை, வாழ்க்கை முறைகளை ஷரீஅத்திலே, மார்க்கத்திலே காட்டி தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டலை பின்பற்றி நடக்கின்ற பொழுதோ அந்த வழிகாட்டல், அந்த வாழ்க்கை முறை, அந்த நன்னடத்தைகள் என்ன செய்யும் தெரியுமா? வேற்றுமையுடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை இல்லாமலாக்கும், தடுத்து நிறுத்தும், குரோதங்களுடைய தூண்டுகோள்களை இல்லாமலாக்கும். அதே போன்று எப்பொழுதும் மக்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன தூய்மையும் ஏற்படுத்தும். நான்காவதாக சொல்கிறார்கள், மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான நான்காவது காரணியாக ஹத்தீப் அவர்கள் சொல்கின்ற விடயம்தான் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்வதை விட்டும், புறக்கணித்து நடப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வது. அதுதான் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹான கிரந்தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாபிலே பதியப்பட்ட ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகம், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பகை காட்ட வேண்டாம், கோபம் காட்டிக்கொண்டு கோபதாபத்தோடு வாழ வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் புறக்கணித்து நடக்க வேண்டும். இவர் அவரை கணக்கெடுப்பதில்லை, இவரை கணக்கெடுப்பது, அவரை கண்டால் இவர் ஓடுவது, இவரை கண்டால் அவர் ஓடுவது, ஒதுங்கி நடப்பது, இப்படி நடக்க வேண்டாம். இந்த மூன்று தன்மைகளோடு ஒதுங்கி நடங்கள். அல்லாஹ்வுடைய உண்மையான நல்லடியார்களாக, சகோதர வாஞ்சை உள்ளவர்களாக மாறுங்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னுமொரு முஸ்லிமை 3 தினங்களுக்கு அங்கால் தக்க காரணம் இல்லாமல் ஒதுங்கி பிரிந்து பேசாமல் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. எனவே இதுவும் நட்பாக்கிய இந்த மன மகிழ்ச்சியை, மன நிம்மதியை உண்டு பண்ணுவதற்கான அடுத்த காரணி. 5வது காரணமாக சொல்கிறார்கள், எப்பொழுதுமே பிறரை பற்றி புறம் பேசுவதை தெரிந்து கொள்வது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேர்வழியின் தூதுவராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தத்தை சொல்கிறார்கள். கீபத், புறம் என்றால் என்ன தெரியுமா? உங்களுடைய சகோதரர் விரும்பாத விடயத்தை அவர் இல்லாத பொழுது சொல்வது. அப்ப கேட்டார்கள், யார சொல்லலாம், நாங்கள் சொல்கின்ற விடயம் குறை அவர்கள் இருந்தாலுமா? ஆம், நீங்கள் சொல்கின்ற குறைபாடு, அவர் விரும்பாத இடத்தில் அவரை பற்றி பேசுகின்ற விடயம் அவர்கள் இருந்தால் அது கீபத், புறம். இல்லாததை நீங்கள் பேசினால் அது இட்டுக்கட்டது, அது வீண் பழி, அபாண்டம் என்று சொன்னார்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதே போன்று இதை தெரிந்து கொள்வது 6வது காரணியாக, எப்பொழுதுமே கோல் மூட்டுவது, மன தூய்மைக்கும் மன நிம்மதிக்கும், மனதை கலங்கப்படுத்தாமல் நிம்மதியாக இருப்பதற்கும், உள்ளங்களிலே வீணான மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம்தான் கோல் மூட்டுவது, அங்குமிங்கு மூட்டி திரிவது. சொன்னார் அவர்கள், சொர்க்கத்துக்கு கோல் மூட்டி நுழைய மாட்டான். கோல் மூட்டி திரியக்கூடியவன், அங்குமிங்கு மூட்டி விட்டு குத்து பார்க்கக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் கிரந்தத்திலே. எப்பொழுதுமே இவர்களிடமிருந்து அவர்களிடம் இவர்களை பற்றி மாறி மாறி அங்குமிங்கு மூட்டி திரிகின்றவன் தான் நம்மாம், அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். மக்கள் மத்தியில் குழப்பம், ஒற்றுமைப்படுத்துவது, நலவு செய்வது அப்படி அல்ல. இவர்களை பற்றி அங்கு போய் நலவு சொல்வது, அவர்களை பற்றி இங்கு நலவு சொல்வது, ஒற்றுமைப்படுத்துவது, நலவு நடப்பதற்கு அது அல்ல. மூட்டு விட்டு குழப்பம் ஏற்படுத்துவதற்கு, 2 சாராருக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு, அப்படியான விடயங்கள், பாசத்தை நேசத்தை இல்லாமலாக்குவதற்கு மூட்டி திரிகின்றவன் சொர்க்கம் போக மாட்டான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் தடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே நபியவர்கள் கூட முழு உம்மத்துக்கும் வழிகாட்ட வந்த குர்ஆன் இறங்குகின்ற வஹி இறங்குகின்ற நபியவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் என்னுடைய தோழர்களை பற்றி எந்த குறைகளையும் என்னிடம் எத்தி வைக்க வேண்டாம், யாரை பற்றியும் யாரும் தனிப்பட்ட முறையிலே குறை பேச வேண்டாம். சில விடயங்கள் படிப்பினைக்காக பாவங்கள், தண்டனைகள், குற்றங்கள் விடயங்கள் பேசப்படும். ஏன்னா தனிப்பட்ட அவருடைய மான மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறைபாடுகளை என்னிடம் வந்து எத்தி வைக்க வேண்டாம், என்னிடம் அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம், என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்கள் அனைவரோடும் உல தூய்மை உள்ளவனாக, எல்லோரை பற்றி நல்லெண்ணம் உள்ளவனாக ஒவ்வொருவரையும் நான் சந்திக்க, ஒவ்வொருடைய முகத்திலும் விழிக்க முழிக்க நான் ஆசைப்படுகிறேன். அபூதார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்த கிரந்தத்திலே பதிவு செய்த ஹதீஸ். இந்த 6 விடயங்கள், முக்கியமாக பல விடயங்கள் இருந்தாலும் ஹத்தீப் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த 6 கெட்ட பண்பாடுகளை, முதலாவது நல்ல விடயம் ஈமான், தக்வா, அல்லாஹ்வை பற்றிய புரிதல்,
அல்லாஹ்வுடைய வல்லமை. இது முதலாவது விடயம். இது ஒரு நேர்மறையான விடயம். ஆனால் ஏனைய அனைத்துமே எதிர்மறையான விடயங்கள். அந்த 5 எதிர்மறையான விடயங்கள், ஒன்று நேர்மறையான விடயங்கள். எடுத்து நடக்க வேண்டிய விடயம், தவிர்க்க வேண்டிய 5 விடயங்களை சொன்னார்கள். உல பரிசுத்தத்துக்கும் மன நிம்மதிக்கும், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள், நம்முடைய உள்ளம், எண்ணம், மனம், ஆத்மா சாந்தியாக இருப்பதற்கு தூண்டக்கூடிய காரணிகள். தவிர்க்க வேண்டிய 5 விடயம், எடுக்க வேண்டிய ஒரு விடயம். எனவே அந்த விடயங்களை சொல்ல அந்த ஹதீஸோடு ஹுத்பாவை எப்பொழுதும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் விஷயங்கள், அதை நீங்கள் குரோதங்கள் வஞ்சகங்களை கொண்டு கலங்கப்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லி அந்த வேண்டோடு இஸ்திக்பார் செய்து தூண்டி துஆ பிரார்த்தனையோடு முதலாவது ஹுத்பா எடுத்துட்டு ஹுத்பா ஹம்சலா தக்வா வசத்துக்கு பின்னால் அடியார்களே 7வது விடயமாக சொல்றார்கள். பொதுவாக உள்ளத்தை நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு, மனசாந்தியோடு, மன அமைதியோடு வாழ்வதற்கு தூண்டக்கூடிய, மன மகிழ்ச்சியை உறுதி செய்யக்கூடிய காரணிகளில் அதை எப்பொழுதுமே நாங்கள் ஒரு மனிதன் எப்பொழுதும் உள்ளத்தை தூய்மையாக குரோதங்களை விட்டு வைத்துக் கொள்வதற்கு தூண்டக்கூடிய, அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையில் தான் அடைந்த விடயங்கள் அனைத்தையும், என்னென்ன சிறப்புகளை தனக்கு அடைய முடியுமான விடயங்களை அடைகிறாரோ அப்படியான விடயங்களை பார்த்து, அதே போன்று தன்னுடைய பிறர் நல்ல விடயங்களை சாதிப்பது, பிறர் நலவுகளை அடைவது, பிறர் நல்ல சந்தோஷமான நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்து எப்பொழுதுமே நாம் உள்ளத்திலே குரோதம் கொள்ளாமல் இருப்பது. தான் ஒரு விடயத்திலே பின்தங்கி இன்னும் ஒருவர் முன்னேறுவது, தான் பின்னேறி பிறர் முன்னேறுவது, பிறர் சக்சஸ் ஆகுவது, தனக்கு சக்சஸ் ஆகாமல் இருப்பதெல்லாம் அது எப்பொழுதுமே மற்றவர்களுக்குமே நடக்க வேண்டும். எனக்கு நடந்த பலகீனம், எனக்கு நடந்த குறைபாடு, நான் அடையாததை மற்றவர்கள் அடையக்கூடாது, நான் அடையக்கூடியதை மற்றவர்கள் அடையக்கூடாது, நான் தான் முன்னேற வேண்டும், நான் தான் எப்பொழுது மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற அப்படியான எண்ணம் இல்லாமல் இருப்பதும் மன மகிழ்ச்சிக்கான ஒரு காரணம். அதாவது பின்னர் பிறருடைய முன்னேற்றம், பிறருடைய சாதனை, பிறருடைய வெற்றி, பிறருடைய வாழ்க்கையின் ஒளிமயமான பகுதிகள் தன்னுடைய மனதுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாமும் சந்தோஷப்பட வேண்டும். பிறர் கீழே போக வேண்டும், தோல்வி அடைய வேண்டும், நான் தோற்றால் பிறரும் தோற்க வேண்டும், நான் அசக்தி அடைந்தால் மற்றவர்களும் அசக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது நம்மை சந்தோஷமாக வைப்பதற்கு பிரதானமான ஒரு காரணமாக அமையும். எனவே அது எப்பொழுதுமே சுயநலமாக எந்த விடயங்களையும் பார்க்க கூடாது, பொதுநலமாக பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் எனக்கு கிடைக்கும் நிலம் மற்றவர்கள் கிடைக்க வேண்டும், நான் சந்தோஷமா இருப்பது போன்று மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், நான் வெற்றி அடைவது போன்று மற்றவர்கள் வெற்றி அடைய வேண்டும், நான் முன்னேறுவது போன்று மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்று பொதுப்படையான ஒரு சிந்தனை, சுயநலமற்ற ஒரு சிந்தனையும் நம்முடைய மன நிம்மதிக்கான பிரதானமான காரணம். 2வது ஹுத்பாவிலே முதலாவது, பொதுவாக 7வது சொல்கிறார்கள். தனக்கு துனியாவில் சில பாக்கியம் கிடைத்திருக்காது, அது பிறருக்கு கிடைக்க கூடாது என்று ஆசிக்க கூடாது. பிறர் வாழட்டும், பிறர் நல்லா இருக்கட்டும் என்று நினைப்பது. இப்பொழுது பொறாமை சொல்ல வருவதுதான். பொறாமையை தெரிந்து கொள்ள வேண்டும் மன நிம்மதிக்காக. பொறாமைக்காரனுக்கு நிம்மதி இருக்காது. எப்பொழுதுமே பொறாமை இருக்கிற நம்மை கொல்லக்கூடிய ஒரு நோய், ஆட்கொள்ளி நோய், அது நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய நோய், பின்னேற்றக்கூடிய ஒரு நோய். எப்பொழுதுமே அது ஈமானோடு பொறாமை ஒன்று சேர முடியாது. ஒரு மோமினோட உள்ளத்தில் அவர் மோமினாகவும் ஹாசிதாகவும் பொறாமைக்காரனாகவும் இருக்க முடியாது. மோமினாக இருந்தால் பொறாமைக்காரராக இருக்க முடியாது, பொறாமை இருந்தால் ஈமான் இருக்க முடியாது. இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிற ஹதீஸ், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே ஒரு பகுதி, எப்பொழுதுமே ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது. ஈமான் தண்ணி போன்றது என்றால் பொறாமை நெருப்பு போன்றது. நமக்கு தெரிய பேர் ஹதீஸ் வந்திருக்கிறது, பொறாமை விறகை நெருப்பு எரித்து கருக்கு சாம்பலாக்குவது போன்று நன்மைகளை எரிக்கும் என்று வந்திருக்கிறது. எனவே அந்த ஹதீஸோடும் இணைத்து பார்க்கலாம். பொறாமையும் ஈமானும் ஒன்று சேராது. எனவே பொறாமை இல்லாமல் வாழ்வது மனதை நிம்மதியாக இருக்கும். நமக்கு யாரோட பொறாமை இல்லையோ நாம் நிம்மதியாக வாழ்வோம். எனவே பொறாமை என்பது தீய குணம், கெட்ட குணம், படுமோசமான ஒரு தன்மை. எப்பொழுதுமே அது பொறாமைக்காரன் என்று ஒருவனுக்கு பெயர் கிடைத்து விட்டால் அதே அவன் கெட்டவன் என்பதற்கு போதிய சான்று. ஏன், தனக்கு நலவு செய்தாலும் அவர்களுடன் பொறாமைப்படுவான், தனக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களிடத்தில் இருக்கின்ற சிறப்பை பார்த்தும் பொறாமைப்படுவான். எல்லா நிலைமையிலும் அவர்களை விட தான் உயர்ந்திருக்க வேண்டும், தான் மேன்மைப்பட வேண்டும், தான் முன்னேற வேண்டும் என்று தான் தன்னை பற்றி யோசிப்பான். மற்றவர்கள் முன்னேற்றம் அடைவது அவனுக்கு பிடிக்காது, மற்றவர்கள் நல்லா இருப்பது அவனுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். எப்பொழுதுமே கவலையில் தான் இருப்பான். மற்றவர்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்து இவனுக்கு டென்ஷன் ஆகும். அவன் அதிலே அப்படியே ஒரு நிரந்தரமான துக்கத்திலே வாழ்வான், சோர்விலே வாழ்வான். எப்பொழுதுமே மற்றவர்கள் சந்தோஷத்தை அடையவே கூடாது, மகிழ்ச்சி அடையவே கூடாது, நல்லா இருக்கவே கூடாது.
அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடாது, எந்த நிலைமையும் அவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடாது, மன நிம்மதியோடு அவர்கள் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து சாகுவான். அவன் தான் பொறாமைக்காரன். நல்ல அடியார்களே, எப்பொழுதும் நீங்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு, மகிழ்ச்சியாக வைப்பதற்கு ஒன்றை எட்டாவதாக ஒரு முக்கியமான சகல விடயங்கள் எங்களுடைய ஒன்றாக சொல்றார், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவது, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. எனவே அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு துக்கம், சஞ்சலம், கவலை கிடையாது. யாரோடு அல்லாஹ் இருப்பானோ, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குமோ அவருக்கு எங்கே துக்கமும் சஞ்சலமும். எனவே கவலையும் துக்கமும் சஞ்சலமும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் யாருக்கு என்றால் அல்லாஹ்வை விட்டு புறக்கணித்தவர்களுக்கு தான் என்று தன்னை நம்பி, தன்னை அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய அனுகூலங்களை விட எப்பொழுதுமே தன் மீது நம்பிக்கை வைத்து என்னால் முடியும், எனக்கேலும் என்ற ஒரு தன்னம்பிக்கை சொல்லவில்லை, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அல்ல, தன் மீது எல்லா விடயங்களையும் பொறுப்பு சாட்டி கொண்டு என்னால் முடியும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்ற ஒரு போக்கில், இது மனோயிச்சைப்படி வாழக்கூடியவனுக்கு எப்பொழுதும் கவலையும் தான், துக்கமும் சஞ்சலமும் தான், அவனுக்கு நிம்மதி இருக்காது. எனவே 8 விடயங்களை பேசினார்கள். ஒன்று அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை புரிவது, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிவது, அது எடுத்து நடக்க வேண்டிய விடயம். மற்ற 7 தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் மன நிம்மதிக்கு என்று சொல்லி ஸலவாத் சொல்கின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவரோட ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.